போன வீடியோல ஒரு டன் பிரியாணி பத்தி பேசியிருந்தோம். ஆனா ஒரு டன் பிரியாணிக்கு 10 ஆடு வெட்டி இருந்தாங்க. 10 ஆடுக்கு மொத்தமா சேர்த்து ஒரு 10 கிலோ ரத்தம் மீந்ததுங்க. பிரியாணி ஒரு பக்கம் வந்துட்டே இருக்க நாங்க அடுப்பு பத்த வச்சு ரத்தத்தை சமைக்க ஆரம்பிச்சோம். தம்பி வெங்காயம் கொட்டுறோம், வீடியோ எடுப்பான்னு பிரியாணி மாஸ்டர் கூப்பிட்டேன். ஆனா இந்த வீடியோ நான் அப்புறம் எடுத்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போடலான்னு ரத்தத்தை மட்டும் வெறுந்தே சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஈரலை கொஞ்சமா கட் பண்ணி போட்டு போட்டி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம்னு தான் பிளான போட்டோங்க. ஏதோ ஒன்று மறந்துட்டோமேன்னு பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க மறந்து தொலைஞ்சிட்டோம். கிடைக்கிற கேப்ல கடாயை வெட்டுவோம், கடாய்க்கு நடுவுல ஜிஞ்சர் பேஸ்ட்டை கொட்டுவோம். எடுத்து வச்ச 2 பக்கெட் ரத்தத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கடாயில அப்படியே ஊத்திட்டேங்க. ஒரு பக்கெட் மட்டும் ஊத்திட்டேன்னு நிறைய பேர் திட்டினாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பக்கெட்டையும் பிசைஞ்சு எடுத்து அதையும் ஊத்திட்டேங்க. கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் பொடியை தூவிட்டு மணமணக்க மல்லித்தூளை தூவிட்டு மட்டன் மசாலா ஒரு பாக்கெட் அப்படியே தூவி விட்டங்க. மேலாக்க கிளறு ரத்தம் வெந்த உடனே கொத்தமல்லி தலையை அப்படியே மேலாக்க தூவி திரும்பவும் கிளறு கொஞ்சமா மேலாக்க உப்பு தூளை தூவி நல்லா வெந்த அப்புறமா ஒரு சின்ன கரண்டி இல்லாம பெரிய கரண்டி இல்லாம ஈக்குவலான ஒரு கரண்டி எடுத்து கிள்ளி போடாம அள்ளி ஒரு பெரிய தட்டு மேல போட்டு சுட சுட எடுத்து சாப்பிட்டு பாத்துங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்க ரத்த பொரியல் சாப்பிட்ட அனுபவம் தான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.